ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல சாஃப்டாக நல்ல பஞ்சு போல் இருக்கக்கூடிய ஒரு இட்லி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் ரேஷன் அரிசி யூஸ் பண்ணி ரொம்ப சாஃப்டாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ வீடியோவில் போய் பார்க்கலாம். இன்னைக்கு இதுக்கான மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து 6 டம்ளர் அளவுக்கு அரிசி வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் ரேஷன் அரிசியும் ப்ளஸ் அது கூட நீங்கள் வேணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து நல்ல அரிசி சேர்க்குறதா இருந்தாலும் நீங்கள் வந்து இட்லி அரிசி வந்து சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா வெறும் ரேஷன் அரிசி மட்டும் யூஸ் பண்ணியும் செஞ்சுக்கலாம். இப்போ 6 டம்ளர் வந்து அரிசி எடுத்திருக்கேன். நான் இது கூட இன்னைக்கு பச்சை அரிசி எதுவுமே நான் சேர்க்கலை, வெறும் புழுங்கல் அரிசி தான் நம்ம இன்னைக்கு சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ அதனால நான் இன்னைக்கு 2 விதமான அரிசி வந்து நான் சேர்த்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து எப்படி உங்களுக்கு கிடைக்குதோ அந்த மாதிரி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அரிசியை நல்லா கழுவிடுங்க. நல்லா கழுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ உளுந்தோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 டம்ளர் வந்து உளுந்து எடுத்துக்கிறேன். நான் இன்னைக்கு 6 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து சேர்த்துக்கிறேன். இன்னைக்கு நான் வந்து பச்சரிசி எதுவுமே நான் சேர்க்கலை, வெறும் புழுங்கல் அரிசி மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்க. நல்லா சாஃப்டாக நல்லா பஞ்சு போல வரும். இப்போ தேவைப்பட்டா கொஞ்சமாக வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். அதிகமாக வெந்தயம் சேர்த்துட்டீங்க அப்படின்னா இட்லியோட கலர் நல்லா மாறிடும். அதுக்காக தான் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ இதுவுமே நல்லா கழுவிடுங்க. ஃபர்ஸ்ட்லேயே வந்து எல்லாத்தையுமே கழுவிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு அரைக்கும் போது மோட்டார் வந்து ஹீட் ஆகாமல் நம்ம அரைக்கக்கூடிய மாவுமே வந்து ஹீட் ஆகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் போல எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அரைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு ரெண்டையுமே நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா உளுந்து மட்டுமாவது நீங்கள் வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா உளுந்து வந்து நம்ம அரைக்கிறதுக்கு டைம் ஆகும் இல்லையா, அதனால மோட்டர் வந்து ஹீட் ஆகும். அதனால மாவு வந்து உங்களுக்கு சீக்கிரமாக நல்லா பொங்கி வராத மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இப்போ ரெண்டுமே நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ இது வந்து ஒரு 5-6 மணி நேரம் போல நல்லா ஊறினதுக்கு அப்புறம் தான் அரைக்கிறதுக்கு எடுக்கணும். நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் எப்பயுமே வந்து நம்ம உளுந்து தான் அரைப்போம் இல்லையா, ஏன்னா உளுந்து அரைக்கும் போது மோட்டார் ஹீட் ஆகும். அப்படிங்கறனால ஃபர்ஸ்ட்லேயே வந்து இதை அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து அரிசி அரைச்சிக்கலாம். ஏன்னா இதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இப்போ உளுந்து வந்து நம்ம சேர்த்துக்கலாம். உளுந்து சேர்க்கும் போது முதல்ல தண்ணி ஊத்தாம கொஞ்ச நேரம் ஓட விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம தண்ணி தெளிச்சு அரைக்கும் போது சீக்கிரமா வந்து உங்களுக்கு மாவு வந்து அரைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அதுக்காக தான். ஏன்னா ஃபர்ஸ்ட்லேயே நிறைய தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா அந்த மாவு வந்து நல்லா பொங்கி வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட்ல நம்ம போட்ட உடனே முழுசா இருக்கும் இல்லையா அந்த உளுந்து எல்லாம், அதனால அதை வந்து லைட்டாக தள்ளி விட்டுருங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் தண்ணி தெளிச்சு அது நல்லா அரைஞ்சி வரும்போது தான் நல்லா ஒரு மூடி போட்டுருங்க. அதோட மூடி போட்டுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் போல நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரா நல்லா பந்து மாதிரி அரைஞ்சி உங்களுக்கு அந்த மாவு பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து நம்ம தண்ணியில எல்லாம் போட்டோம் அப்படின்னா அது மிதக்கணுமே தவிர கரைஞ்சி போகக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு நல்ல மாவு வந்து நல்லா புஷ்ன்னு நல்லா பொங்கி வரும். அந்த மாவு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வந்து கண்டிப்பாக தெரியும். ரெகுலராக அரைக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனால் ஃபர்ஸ்ட் முதல்ல நீங்கள் இப்போ தான் அரைக்கிறீங்க அப்படின்னா சின்ன சின்ன டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அவ்வளோதான். இப்போ கொஞ்ச நேரம் நான் மூடி போட்டுட்டு இப்போ வந்து நான் ஒரு 10 நிமிஷம் போல் நான் விட்டுட்டு எடுத்துடுறேன். இப்போ மாவு நல்லாவே உங்களுக்கு சூப்பராக அரைஞ்சு வந்துருச்சு. கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 நிமிஷமாவது நமக்கு இது தேவைப்படும். நல்ல மிஷினா இருந்துச்சு அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் ஆகும். அதே மாதிரி கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரமாவது உளுந்து அரைக்கிறதுக்கு டைம் வந்து உங்களுக்கு ஆகும். ஸோ அதனாலதான் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைக்கிறோம். அப்படி அரைக்கும் போது அந்த மோட்டார் ஹீட் ஆகாம அந்த மாவும் ரொம்ப வந்து புளிச்சு போகாம இருக்கும் இல்லையா. அந்த ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க கரைச்சி வைக்கும் போது சீக்கிரமா மாவு வந்து புளிக்கிற தன்மை வந்துடும். ஸோ அதுக்காக தான். அதே மாதிரி இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்க. இப்படி தண்ணியில நீங்க போட்டுட்டு எத்தனை வாட்டி நீங்க போட்டு எடுத்தாலும் அந்த மாவு வந்து கரையாம அப்படியே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான பதத்துல மாவு வந்து அரைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். எப்பயுமே நமக்கு இட்லிக்கு வந்து உளுந்த மாவு கரெக்டா இருந்தாலே உங்களுக்கு அந்த இட்லி வந்து நல்லா சாஃப்டா நல்லா பஞ்சு போல இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தோசை செஞ்சாலுமே நல்லா சாஃப்டா இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த இட்லியும் கல்லு மாதிரி இருக்கும், தோசையும் பார்த்தீங்கன்னா வரட்டி மாதிரி இருக்கும். ஸோ அதனால உளுந்த மட்டும்தான் பொதுவாகவே வந்து நல்லா அரைச்சி எடுத்துப்பாங்க. இப்போ எல்லா மாவையும் நான் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அரிசி வந்து சேர்த்துக்கலாம்.
இப்போ அரிசி அரைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா மோட்டர் வந்து இது நீங்கள் அரிசி சேர்த்து நீங்கள் அரைக்கும் போது சிக்கிருச்சு அப்படின்னா மோட்டர் வந்து ஸ்டாப் ஆகும். அதனால நம்ம வந்து அரிசி அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி தாராளமாகவே கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் அரிசி அரைச்சிக்கோங்க. இல்லை அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக ஓடுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் இப்போ தான் அரைக்க போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெகுலராக அரைக்கிறவங்களுக்கு தெரியும் மாவு வந்து எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அவங்களுக்காக கிடையாது. இது வந்து முதல்ல இப்போ தான் நம்ம வந்து சில பேர் வந்து அரைப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ தண்ணி நல்லா கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்காக அதிகமாக தண்ணி ஊற்றிடவும் கூடாது. அதனால பார்த்துட்டு கொஞ்சம் திடமாக சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி எல்லாமே ஊற்றுனதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் அந்த அரிசி முழு அரிசியாக இருக்கும் இல்லையா, அதை மட்டும் லைட்டாக சைட்லேருந்து எடுத்து விடுங்க. எந்த இடத்துல ஒட்டிட்டு இருக்கோ அந்த இடத்துல மட்டும் நம்ம எடுத்து விட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நல்லா ஒரு மூடி போட்டுட்டு இப்போ இது வந்து ஒரு 10 நிமிஷத்துல உங்களுக்கு அரிசி மாவு அரைஞ்சிரும். கண்டிப்பா இது 10 நிமிஷத்துக்கு மேல நம்மளுக்கு ஆகவே ஆகாது. ஸோ இந்த அளவுக்கு நம்ம அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம அதையும் எடுத்துக்கலாம். எப்பயுமே நம்ம இட்லி மட்டும்தான் செய்ய போறோம் அப்படின்னா மாவு கொஞ்சம் குருணையா இருக்கும் போதே நீங்க எடுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டா ஒரு ரவை பதம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து தோசை நிறைய செய்யறோம் அப்படிங்கிற பட்சத்துல கொஞ்சம் இன்னுமே நைஸா அரைச்சுக்கோங்க. ஏன்னா எங்க வீட்டை பொறுத்த அளவுக்கு நான் ஜாஸ்தி வந்து தோசை தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். அப்படிங்கறனால கொஞ்சமே வந்து நல்லாவே அரைச்சி எடுத்துப்பேன். இதே இது நம்ம இட்லி சில வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இட்லி தவிர அதிகமா தோசை வந்து எப்பயாச்சும் தான் தோசை செய்வாங்க. அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் வந்து நீங்க கொஞ்சம் ரவை பதத்துல நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னுமே அந்த இட்லி வந்து நல்லா சாஃப்டாவும் வரும். அதே சமயம் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நான் எல்லா மாவையுமே நான் எடுத்துட்டேன். அந்த மிஷின் கூட கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு, அதையுமே நான் வந்து இதுல ஊத்தி இருக்கேன். இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாமே சேர்த்துக்கலாம். எப்பயுமே உப்பு எல்லாமே சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கரைச்சிட்டு நம்மளுக்கு இப்ப காலையிலக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மாவு மட்டும் வெளியே வச்சுட்டு மிச்சத்தை நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு இந்த மாவு வந்து நீங்க யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். பர்ஃபெக்டாவே இருக்கும். அதிகமா புளிக்கவும் செய்யாது, அதே மாதிரி புளிப்பு இல்லாமலும் இருக்காது. உங்களுக்கு கரெக்டா இருக்கும். நான் எப்பயுமே மாவு வந்து இந்த மாதிரி நல்லா உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா உடனே நான் ஃப்ரிட்ஜில் எல்லாமே எடுத்து வைக்க மாட்டேன். ஒரு 1 மணி நேரம் போல அப்படியே வெளியில வச்சுட்டு அதுக்கப்புறமா மறுநாளைக்கு தேவையான மாவை மட்டும் எடுத்துப்பேன். மிச்சத்தை அப்புறமா ஸ்டோர் பண்ணிப்பேன். அந்த 1 மணி நேரம் நம்ம வெளியிலேயே வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தேவையான அளவுக்கு நமக்கு காலையிலைக்கு தேவையான மாவு மட்டும் தனியா எடுத்துட்டு மிச்ச மாவை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நம்ம மறுநாள் வந்து நம்ம எப்பயும் போல ஆல்ரெடி நம்ம ஒரு சட்டியில எடுத்து வச்சிருப்போலே அந்த மாவு யூஸ் பண்ணுவோம். அதுக்கு மறுநாள் கண்டிப்பா வந்து நம்ம இட்லி தோசை ப்ரிப்பேர் பண்ண மாட்டோம். ஸோ 3வது நாள் தான் நமக்கு வந்து இட்லி தோசை தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைம்ல உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரொசீஜர் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா உங்களுக்கு பெர்ஃபெக்டாவே இருக்கும். அதிகமா புளிப்பும் இருக்காது, அதே மாதிரி புளிப்பு இல்லாமலும் இருக்காது. இதுல நீங்க இட்லி செஞ்சாலும் சரி, தோசை செஞ்சாலும் சரி, எது செஞ்சாலுமே உங்களுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டா வரும். கண்டிப்பா இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்க. அதே மாதிரி மாவு எப்பயுமே அரைச்சு அந்த பாத்திரத்துல எடுத்ததுக்கு அப்புறமா சைட்ல இருக்கிறது எல்லாமே வந்து தொலைச்சி விட்டுருங்க. ஏன்னா அதெல்லாம் கூட பாத்தீங்க அப்படின்னா புளிப்பு தன்மை ஜாஸ்தி வர்றதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி நீங்க எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஸ்டீல் பாத்திரத்துல கூட முடிஞ்ச அளவுக்கு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. பிளாஸ்டிக் இதெல்லாம் கூட நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க. நான் அதனால இந்த மாதிரி பாத்திரத்துல தான் நான் இப்போ வந்து ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ காலையிலைக்கு தேவையான மாவு பார்த்தீங்க அப்படின்னா நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ இது வந்து காலையிலைக்கு இட்லி ஊற்றுறதுக்கு. ஸோ இப்போ வந்து இட்லி மாவு வந்து எப்படி பொங்கி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்க, நல்லா சூப்பராக நல்லா பொங்கி வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து இட்லி சட்டி எடுத்து வச்சிருக்கேன். அதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அது நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. எப்பயுமே நம்ம இட்லி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வச்சு செய்கிறது தான் கரெக்டான ப்ரொசீஜர். ஏன்னா சில நேரம் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே இப்படி மாவு எல்லாமே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒன்றாவே தூக்கி வச்சிருவாங்க, ஹீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி செய்யும் போதே உங்களுக்கு அந்த கரெக்டான அந்த சாஃப்ட்னஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்படி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமா பார்த்தீங்கன்னா ஒரு 7 நிமிஷத்துலேயே உங்களுக்கு அந்த இட்லி நல்லாவே வெந்து வந்துடும். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி சூடாக தான் இருக்குது. ஸோ நம்ம டக்குன்னு அதுக்கப்புறம் இட்லி மாவு வந்து ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா மூடி போட்டுட்டீங்க அப்படின்னா கரெக்டாக 7 நிமிஷத்தில் உங்களுக்கு இட்லி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிரும்.
மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ ஊற்றும் போது பார்க்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா அதிகமாக கெட்டியாக நீங்கள் ஊற்றினாலும் கண்டிப்பாக கல் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ உளுந்து போட்டாலும் சரி, எவ்வளோ சாஃப்டாக அரைச்சாலும் சரி, அது கல் மாதிரி ஆயிரும். ஸோ அதனால நீங்கள் அந்த தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுவுமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த இட்லி சாஃப்டாக கிடைக்கும். ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது அப்படிதான் உளுந்தோட அளவு எல்லாமே கரெக்டாக போடுவேன். ஆனால் தண்ணி வந்து கம்மியாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது எனக்கு ஸ்டார்டிங்கில் அப்படி தான் கல் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது சூடாக சாப்பிடும்போது ஓகே, ஆனால் கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறமா அது ரொம்ப கல் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் மறுநாள் அந்த இட்லி சாப்பிட்டாலுமே அவ்வளோ சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்கும். ஏன்னா நாங்கள் ஊருக்கெல்லாம் போகும்போது நிறைய இட்லி தான் கொஞ்சம் அவிச்சு எடுத்துகிட்டு போவேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெயின் ட்ராவல்க்கெல்லாம் வந்து நல்லா சாஃப்டாக நல்ல இட்லி பொடி இல்லைன்னா தக்காளி தொக்கு, சட்னி இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே முறையை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த மெஷர்மெண்ட் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதையும் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி துணி போட்ட இட்லி நமக்கு டக்குன்னு எடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் தடவி அவிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் சைடில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா க்ளீனாக உங்களுக்கு வரும். பிஞ்சு போகாமல் உங்களுக்கு அந்த இட்லி நல்லாவே வரும் பார்க்குறதுக்கு. இப்போ உங்களுக்கு நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு. இந்த இட்லி மாவு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.